வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு வீட்லேயும் பழமரம் இருக்கிறத சொல்ல போகிறோம்மா. எல்லார் வீட்லேயும் பழமரம் இருக்குமா. இடம் இருக்குது இல்லை, அது அடுத்த கட்டம்மா. இது சப்போட்டா மரம். என்கிட்ட ஒரு 1.5 இயர் இருக்குமா. பூ பூத்துருக்காங்க பாருங்கள். இப்போ மாடியில் தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு மரம் நமக்கு நல்லா ஃப்யூச்சரில் பலன் கொடுக்கறதெல்லாம் ட்ரம்மில் தாம்மா வைப்பேன். சரிங்களா. இது ட்ராகன் ஃப்ரூட் சின்னதாக வாங்கிட்டு வந்து வச்சோம்மா. எப்படி ட்ராகன் ஃப்ரூட்டு வளர்ந்து பெருசாக இருக்குது பாருங்கள். இவங்க பழம் கொடுத்தாங்கன்னா தொடர்ந்து 3 தடவை கொடுப்பாங்க. டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு பூவை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குமா. சரிங்களா. இது ட்ராகன் ஃப்ரூட்டு சின்ன இடம்தான். இதே பாருங்கள் சப்போட்டா மரம். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டும் ட்ரம்மு தான். இதை பாருங்கள் தக்காளி கூடையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஸ்டார் ஆப்பிள்மா. இவங்க இந்த புளிச்சக்காய் டேஸ்ட் இருப்பாங்க. இருக்கிற பழம் மரத்தில் இவங்க தான் எனக்கு நிறைய பழம் கொடுக்குறவங்க. இந்த மரம் தான் பழம் கொடுக்கும். பழுத்தாலும் இப்போ லைட்டாக புளிப்பாக இருக்கும். புளிச்சக்காய் டேஸ்ட் இவங்க. ட்ராகன் ஃப்ரூட்டும் அவ்வளோ குளுமம்மா. நல்ல மெஜந்தா கலரில், டார்க்கு பிங்க் கலரில், ஒரு கருப்பு, இன்னும் கொஞ்சம் லைட் ரோஸ் கலரில் பழம் இருப்பாங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். என்கிட்ட மேலேயே ஒரு 14 பழ வகை இருக்குமா. இது இல்லாத வாட்டர் ஆப்பிள் இருக்குது, லெமன் இருக்குது, கொய்யா இருக்குது, மேங்கோ இருக்குது. லெமனே 2 இருக்குமா. எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன இடமா இருந்தாலும் பழம் வைக்கலாம். இவங்க பூக்கள்மா. சரிங்களா. நீங்கள் பழம் மரம் வைக்கணும். எப்படிம்மா வைக்கணும். செடிங்களுக்கு நம்ம குவாலிட்டி செடிங்களுக்கு மண் கலக்கும்போது தோட்ட மண், எம்சண்டு, கொக்கோஃபிட்டு. எம்சண்டு மீன்ஸ் ஆற்று மணலாக இருக்கலாம். இப்போது ஒரு வித ஜல்லி மண் வருது, அதுவாக இருக்கலாம். ஏன் செங்கல் தூள் கூட இருக்கலாம். மாட்டு சாணம், இப்படியெல்லாம் நம்ம ஒரு 5 வெரைட்டி கலப்போம். மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க இதெல்லாம் நெசசிட்டியே இல்லை. அப்படியே பள்ளம் பறிக்க வேண்டியது, ஒரு கண்ணை வாங்கிட்டு வர வேண்டியது, வைக்க வேண்டியது. டெய்லி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வேண்டியது. அதே மாதிரி தாம்மா இந்த பழமரம். இதுக்கு எல்லாமே குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3 மரம் வேணும். 3 மரம் தோட்ட மண், ஒரு 1.5 மரம் ஆற்று மணல், 1.5 மரம் ஜல்லி மண், கொக்கோஃபிட்டோ 1.5, மாட்டு சாணம் அது ஒரு மரம். இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா நல்லா செழிப்பாக வளருவாங்க. இந்த அளவுக்கு தான் நான் ட்ராகன் ஃப்ரூட் வச்சேன். இவங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பாருங்கள். இதை வாங்கிட்டு என்னால் ஒரு 6 மாதம் வைக்க முடியல. ஏன்னா ரொம்ப பிஸியான சீட்டு பார்த்தேன். அப்போ இதில் ஒரு சங்கு வளர்ந்து விட மாட்டுறாங்க. இதை பாருங்கள், இங்கே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பாருங்கள். இதோ அந்த பக்கமும் போகிறாங்க. இவங்க தான் வாட்டர் ஆப்பிள்மா. இவங்க பூ வச்சாங்கன்னா இன்றைக்கி பூரா பூக்கலாமா அந்த பூவெல்லாம். சரிங்களா. அது ஒரு கலரில் பூப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பழமரம் வைக்கணுமா. சும்மா நம்ம அப்படி நர்சரி பக்கம் போயிட்டு ஒரு பழமரம் வாங்கியாந்து வச்சிங்கன்னா 1 மாதம் 2 மாதத்தில் அந்த மரம் வளர்கிற ஒரு இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப மனக்கவலையாக நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல. அந்த பழத்தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா போதும். பழத்தோட்டம் மீன்ஸ் 4 மரம் இருந்தாலும் 2 மரம் இருந்தாலும் பழம் தானே. நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக நினைப்போம். சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் பழமரம் வச்சு பயன்மாறணும்னு ஆசைம்மா. கீழே தோட்டத்தில் வச்சிங்கன்னா பள்ளம் நோண்டி தான் வைக்க போகிறீங்க. அது அழகாக அப்படியே கொஞ்சம் ரவுண்டாக பள்ளம் பறித்து தண்ணி வைங்க. அரிசி அவனை தண்ணி ஊற்றுங்க. சாதம் வடித்து தண்ணியில் 6 மடங்கு தண்ணி கலந்து ஊற்றுங்க. எல்லாமே உங்களுக்கு என்னன்னு தெரியுமா. சரிங்களா. ரோட்டில் போகும்போதே மாட்டு சாணம் இருந்தாலும் எடுத்துன்னு வந்து போடுங்க. எல்லாமே எரு தான். செடிங்களுக்கு எல்லாமே எரு தான். ஆனால் இயற்கையாக இருக்கணுமா. நாம் காசு போட்டு செடி வைக்கிறது, வேறு செடியெல்லாம் மருந்தெல்லாம் போடக்கூடாது. இயற்கையாக இருக்கணும். இயற்கை தான் பெஸ்ட்டு. ஒரு விவசாயி என்கிட்ட கிரீன் ஷீட்டு கட்ட வந்தவர் சொன்னார், பூமியெல்லாம் நாங்கள் நிலத்தில் வைக்கிறதுலாம் நஞ்சு கலக்கிறோம், மாடி தோட்டம் தான் இயற்கையான காய்கறின்னு. வாரத்தில் 4 நாள் இயற்கை தான்மா நம்ம வீட்டில். வெங்காயத்துலேருந்து, மிளகாயிலேருந்து, தக்காளி பழத்துலேருந்து இயற்கையே நம்ம வீட்டில் 4 நாள் போயிடும்.
அந்த மாதிரி நீங்கள் பயன்பெறணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கேளுங்க. என்கிட்ட இத்தனை பழமரம் இருக்குது. இது இல்லாமல் வீட்டு தோட்டத்தில் சாத்துக்குடி இருக்குது, அங்கே ஒரு லெமன் மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, அரிநெல்லிக்காய் இருக்குது, தோப்பு நெல்லிக்காய் இருக்குது. இப்போ வில்வமும் வெட்டி வேரும் கீழே வைக்க போகிறோம்மா. இந்த மர வகைகள்லாம் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா என்னுடைய நம்பர் தரேன், கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.